நிறைய பேரு அவங்களுக்கு பர்சனல் சில விஷயங்கள டவுட் கிளியர் பண்ணியிருந்தீங்க. இன்னும் நிறைய பேரு நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன விஷயங்கள செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. ஆ இப்ப உங்களுக்கும் இப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் உங்களோட டிசைன்ஸ் வந்து ஓகே. சரிங்களா? இப்ப சின்ன சில ஆட்கள் வந்து சில விஷயங்கள நீங்க மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நீங்க படிக்க போற விஷயங்கள வச்சுக்கொண்டு உங்களுக்கு தேவையான சில எக்ஸ்ட்ராவான மாடிஃபிகேஷன வந்து நீங்க செஞ்சு கொண்டு போவீங்க. அ இனி வரக்கூடிய ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நாம என்ன செய்வோம்னா, ஒரு பேசிக்கான விஷயங்கள பார்த்து கொண்டு போவோம். இப்ப நாம லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு தெரியும் இதுல ஃபார்ம் வந்து நாம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபார்ம்ல உங்களுக்கு என்ன சரி டவுட் இருக்குன்னு சொன்னா நீங்க பேசலாம். இப்ப உங்களுக்கு பெரும்பாலும் அதுல எல்லாரும் கிளியரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா நிறைய பேர் நீங்க செஞ்சு அனுப்பியிருந்ததால, இத பத்தி நம்ம டீப்பா போக தேவையில்ல. இதோட ஸ்கிப் பண்ணி கொள்வோம். அடுத்தது இப்ப ஃபார்ம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, இப்ப நீங்க இதுக்கப்புறம் கிரியேட் பண்ண போற எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு இன்புட்டுக்காக ஏதாச்சும் விஷயங்கள் நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா, கட்டாயம் அந்த டேட்டாவ எடுத்துக்கொள்றதுக்கு ஃபார்ம்ஸ்ல எல்லா கன்டென்ட்டும் நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதால உங்களுக்கு என்ன சரி ஃபியூச்சர்ல டவுட் வரும்னு சொன்னா, நீங்க தாராளமா கேட்கலாம். சரிங்களா? பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம அடுத்த கன்டென்ட் வந்து மூவ் ஆகுறோம். இப்ப இதுல HTML இன்னும் சில விஷயங்கள் இருக்கு என்னன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ண போற அடுத்த டெக் வந்து என்னன்னு கேட்டா, ஆ செமன்டிக் டெக்ன்னு சொல்லி சில டெக்ஸ் வந்து நாம யூஸ் பண்ணோம். சரிங்களா? இப்ப இதுல சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சில விஷயங்கள நான் மென்ஷன் பண்றேன். நான் டீப்பா அதுக்குள்ள போகல. இப்ப போன கிளாஸஸ்ல நாம பார்த்திருப்போம். டிவ் அதே மாதிரி ஸ்பேன் டெக் வந்து நான் 2 விஷயமா 2 டெக்க பத்தி நான் பேசியிருப்பேன். சரிங்களா? இப்ப அந்த 2 டெக்லயும் இப்ப உங்களுக்கும் பொதுவா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, குரூப் அண்ட் ஒரு பர்ப்பஸ்க்காக தான் நான் செமன்டிக் டெக்ங்கிறத வந்து நான் யூஸ் பண்ணுவேன். செமன்டிக் டெக் வந்து அப்படி பெரும்பாலும் அவ்வளோ டீப்பா போக வேண்டிய ஒரு கான்செப்ட் இல்ல. இப்ப நீங்க வந்து சில விஷயங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்காக சில குரூப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு, இப்ப இதுல வந்து நான் என்ன செய்றேன்னா, இப்ப நீங்க ஆல்ரெடி நான் போன கிளாஸ்ல டேபிள் வந்து கிரியேட் பண்ணிருப்பேன் இல்லையா? இப்ப டேபிள் கிரியேட் பண்ண போகக்குள்ள சில விஷயங்கள் வந்து அடிஷனலா கிரியேட் பண்ணுவோம். இதுல பாருங்க, நான் டிஆர் வந்து கிரியேட் பண்றேன். இப்ப இந்த டிஆர் உங்களுக்கு தெரியும். நம்ம டேபிள பொறுத்தவரைக்கும் முதலாவது ரோவ்ல எப்பயும் வந்து நாம என்ன செய்வோம்? ஹெடிங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்ப ஹெடிங்க மென்ஷன் பண்ண போகக்குள்ள, அந்த டிஆர் டெக் வந்து உண்மையிலே நான் வந்து என்னத்துக்காக கிரியேட் பண்றேன்னா, டேபிள்ன்ற ஹெடிங்க வந்து மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த முதலாவது அந்த ரோ வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த முதலாவது ரோ வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு ஹெட்டிங் பர்ப்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அதால ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க பாருங்க, இதுல இந்த TH விட பக்கத்துல இன்னொரு டெக் ஒண்ணு எனக்கு சஜெஸ்ட் பண்ணப்படுது. T-head. சரிங்களா? இப்ப இந்த T-headங்கிற டெக் நான் யூஸ் பண்ண பர்ப்பஸ் என்னன்னு கேட்டா, டேபிளுக்கு உள்ள இருக்கிற ஹெட்டிங்க வந்து நான் மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன். நீங்க T-head போட்டு டைப் பண்ணாலும் உங்களுக்கு டேபிள் ஹெட்டிங் காட்டத்தான் போகுது. நீங்க T-head போடாம நீங்க சும்மா டைப் பண்ணினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. T-head போட்டு காட்டுற அதே கான்செப்ட் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்? சும்மா நீங்க வெறுமனே போட்டு காட்ட போகக்குள்ள அதே வியூ தான் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? இப்ப இந்த T-headக்குள்ள பெரும்பாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், TR போட்டுட்டு அதுக்குள்ள அ TD ஒரு அதுக்கு TH வந்து நான் என்ன செய்றேன், ஒரு 3 TH வந்து நான் கிரியேட் பண்றேன். இப்ப நீங்க எப்படி கிரியேட் பண்ணி போயிட்டு ஒவ்வொரு ஹெட்டிங் குடுக்குறீங்க தானே? இப்ப பாருங்க இதுல நான் என்ன செய்றேன்னா, ஜஸ்ட் ஒரு நேம் ஒண்ணு வந்து நான் காட்டுறேன். அதே மாதிரி ஆ ஏஜ் வந்து அடுத்தது நான் என்ன செய்றேன், பிளேஸ் வந்து நான் சும்மா நார்மலா போட்டுக்கொள்றேன். இப்ப இத சேவ் பண்ண போகல அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல TR TH போட சொல்லி எனக்கு எப்படி வருதுன்னா, கொஞ்சம் போல்ட் பண்ண மாதிரி வருது. இப்ப இந்த இடத்துல நீங்க டேபிள் ஹெட் கம்பல்சரியா போடத்தான் வேணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது வந்து அவ்வளோ கம்பல்சரி இல்ல. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம். உங்களோட கோடிங் பர்ப்பஸ் நீங்க குரூப்பா சில விஷயங்கள உங்களுக்கு மாத்த வேண்டிய ஒரு தேவை வருது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் TH எடுத்துட்டு நான் சேவ் பண்ணா உங்களுக்கு நடக்குது. அதே அவுட்புட் தான் வருது. சரிங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் இப்ப நான் CSSக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் டீப்பா விளங்கும். இப்ப டேபிள் ஹெட்டிங்க்கு உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி சில கன்டென்ட்ஸ வந்து என்ன செய்யணும்? ஆல்டர் பண்ணணும். அப்படி ஆல்டர் பண்ண வேண்டிய அதாவது மாற்ற வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு வருதுன்னு சொன்னா, அந்த இடத்துல ஹெட்ட நீங்க டார்கெட் பண்றதால அந்த இருக்கிற ரோவே ஃபுல்லா என்ன செய்யும்னா டார்கெட் பண்ணி மாறும். சரிங்களா? அது என்னங்கிறத வந்து நம்ம லேட்டாகி பார்த்துக்கொள்வோம். இப்ப குரூப் பண்ற ஒரு பர்ப்பஸ்க்காக தான் நம்ம என்ன செய்வோம், செமண்டிக் டெக் வந்து நம்ம கூடுதலா யூஸ் பண்ணுவோம். இந்த செமண்டிக் டெக்லாம் நம்ம லேட்டாகி நம்ம பார்த்துக்கொள்வோம். நம்ம இப்ப செக்ஷன்ங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். செக்ஷன்ஸ்ன்னா ஒண்ணுமில்ல. ஒரு பேஜ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன செய்றோம், ஒரு துண்டுகள வந்து உடைச்சு கொள்ளுவோம். இப்ப மேல இருக்கிற ஒரு கன்டென்ட் வந்து ஒரு செக்ஷன் சொல்லி நம்ம டிவைட் பண்ணுவோம் தானே. இப்ப ஒரு 3, 4 பகுதியா வந்து ஒரு பேஜ் டிவைட் பண்ணி எடுக்கிறத நான் சொல்றேன் செக்ஷன். இந்த செக்ஷன நான் டிவைட் பண்ணி எடுக்க போகல. இப்ப இந்த இடத்துல சும்மா மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப இதுல வந்து ஒரு டெக் இருக்கு. நான் என்ன செய்றேன், செக்ஷன் ஒரு டெக் இருக்கு. நான் செக்ஷன்ங்கிற டெக் நான் யூஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல நான் காட்டுறேன். இது வந்து உலகம் வந்து ஒரு செக்ஷனுக்குள்ள நான் என்ன செய்றேன்னா, இந்த டேபிள வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒருத்த நான் என்ன செய்றேன், கட் பண்ணி எடுத்துட்டு, இப்ப இந்த செக்ஷன் டேக்குள்ள நான் இத யூஸ் பண்றதால, அது வந்து ஒரு குரூப் ஆகுது. அது செக்ஷன்ங்கிற நேமால குரூப் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி ஆர்டிகிள் டேக் இருக்கு. செக்ஷன் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அதே மாதிரி எசைடுன்னு சொல்லி ஒரு டெக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டீடைல்ஸ்ன்னு சொல்லி சில டெக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படி நிறைய குரூப்பிங் பர்பஸ்க்காக நம்ம என்ன செய்வோம்னா செமண்டிக் டெக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப செமண்டிக் டெக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னா நெட்ல வந்து நம்ம தேடி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து செமண்டிக் டெக்ஸ்ன்னு சொல்லி நான் அடிக்கிறேன். இதுல பாருங்க இந்த ஆப்ஷனுக்கு தான் நான் எடுத்து காட்டுறேன். இதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்ப இதுல வந்து இதற்கு ஆர்டிகிள் இருக்கு, அசைட் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன், டீடைல்ஸ் அதே மாதிரி ஃபிக் கேப்ஷன், ஃபிகர், ஃபூட்டர் இப்படி நிறைய விஷயங்கள மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக தான் நம்ம என்ன செய்வோம்னா, சில பொதுவான ஒரு குரூப் அந்த டெக்கா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் குரூப்பிங் பர்ப்பஸ்க்காக மட்டும்தான். ஸ்பெசிஃபிக்கா அந்த டெக் சில ஃபங்ஷன வந்து செய்யும் இல்ல. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் தான் வச்சு கொண்டிருக்கோம். அதாவது இந்த டெக் வந்து சில விஷயங்கள ஐடென்டிஃபை பண்றேங்கிற ஒரு கான்செப்ட்ட மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மத்தபடி இது ஸ்பெசிஃபிக்கா வந்து எதையும் ஒண்ட டார்கெட் பண்ணி செய்யும்ங்கிற ஒரு விஷயத்த இல்ல. இந்த இடத்துல நாம என்ன செய்றோம்? சில கண்டென்ட்ட வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறோம்ங்கிற விஷயத்த தான் காட்டப்படுது. இதுல நீங்க பார்க்கலாம் இந்த வெப்சைட்ல சில கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு காட்டப்பட்டிருக்கு. பாருங்க. இப்ப இதுல பேராகிராஃப் வந்து என்ன செய்றாங்க? இப்ப நீங்க நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள வச்சு தான் இதுல காட்டப்படுது. இந்த செக்ஷன்ங்கிற டெக் வந்து நம்ம யூஸ் பண்றது சில கண்டென்ட்ஸ வந்து நம்ம என்ன செய்றோம்? ஜஸ்ட் டிவைட் பண்ணி காட்டுற ஒரு பர்ப்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம கீழ படிப்பீங்க பாருங்க. இதுல ஆர்டிகிள் இருக்கு. நீங்க ஆர்டிகிள் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறீங்கன்னு சொன்னா, நீங்க ஆர்டிகிலுக்கு வந்து காட்டலாம். இந்த டெக்கால இப்ப சில நேரங்கள்ல இப்ப ஆர்டிகிள், அதே மாதிரி செக்ஷன், அதே மாதிரி சில செமண்டிக் டெக் நீங்க யூஸ் பண்றதுல என்ன பர்ப்பஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல ஆர்டிகிள் டெக் இருக்கு தானே. இப்ப நீங்க ஆர்டிகிள்ங்கிறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல சில விஷயங்கள குறிப்பிட்டு காண்னீங்கன்னா, யாராச்சும் ஒரு கிளையண்ட் வந்து இல்லாட்டி யாராச்சும் ஒரு யூசர் ஒரு ப்ரௌசிங் பண்ற டைம்ல ஏதாச்சும் ஒரு கன்டென்ட்ட வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களோட ப்ரௌசர்ல தேடுறாங்க. ஒரு Google சர்ச் என்ஜின யூஸ் பண்ணிட்டு, சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்கா ஆர்டிகிள்ங்கிற ஒரு கீவேர்ட யூஸ் பண்ணி, சில வேறொரு பேரையும் யூஸ் பண்ணிட்டு, அந்த சர்ச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அத யூஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, சில விஷயங்கள தேடுவாங்க. அப்படி தேட போகக்குள்ள சில குறிப்பிட்ட கன்டென்ட் ஆர்டிகிளா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படணுமா? செக்ஷன காட்டப்படணுமா? இல்லாட்டி இன்னும் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மட்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணுமா? இல்ல டீடைல்ஸ்ல வரணுமா? அப்படின்னு சொல்லி சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போக்குல நீங்க யூஸ் பண்ற இந்த டெக்ஸ்ட் வந்து அவங்கள தேடி அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் ரீச் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். மத்தபடி வேற ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்ப்பஸ்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இதுல பார்க்கலாம். ஒரு வெப் பேஜ்ல ஒரு கன்டென்ட்ட வந்து என்ன செய்றாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்து என்ன செய்றாங்க, அ ஒரு சில ஒரு 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 டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஹெடர் பார்ட் இருக்கு, நேம் பார்ட் இருக்கு, செக்ஷன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகிள் இருக்கு, எசைட் இருக்கு, ஃபுட் இருக்கு. இப்படி சில விஷயங்கள லே அவுட்டாவோ இல்லாட்டி சில விஷயங்கள ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒரு லேஅவுட் ஃபார்மட்ல இருந்தாலும் சரி, ஒரு டார்கெட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு இடத்த மையப்படுத்தி காட்டுறதுக்கு தான் நம்ம என்ன செய்யும்? அந்த செமண்டிக் டெக்லாம் வந்து கூடுதலா யூஸ் பண்ணுவோமா. அது இப்ப நீங்க லேட்டாவே பார்க்க போகக்குள்ள இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு ஏதாச்சும் யூசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா எதுவுமே இல்ல. நீங்க மட்டும் என்ன செய்யுங்க, ஜஸ்ட் ஒரு 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 ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம அத யூஸ் பண்ணுவோமேங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மத்தபடி இப்ப இதுல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. ஆ நான் செமண்டிக் டெக்ஸ்ட்ன்னு சொல்லி காட்டப்படுது. இதுல நாம ஏற்கனவே படிச்ச கன்டென்ட் இதுல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுது பாருங்க. டிவும், ஸ்பேனும் வந்து நம்ம என்ன செய்றோம்? இது வந்து செமண்டிக்ல நம்ம கொண்டு வர மாட்டோம். ஆனா, அது செமண்டிக்ன்னு இல்லாம மத்த விஷயங்கள வந்து நம்ம காட்டுவோம். சில கன்டென்ட்ட வந்து டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்காக. இந்த செகண்ட் லைன்ல உங்களுக்கு கிளியராவே டிஃபைன் பண்ணி காட்டப்படுது. இது நீங்க மத்த வெப்சைட்ல போனாலும் இதே கன்டென்ட் தான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டா காட்டப்படும். இதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் இவ்வளவும் தான். அவ்வளவு டீட்டெயிலா பார்க்க தேவையில்ல. சரிங்களா? அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போக்குல நான் சில விஷயங்கள யூஸ் பண்ணியிருந்தேன். இதுல பாருங்க, ஷிஃப்ட்டோட நான் வந்து யூஸ் பண்ணி இதுக்கு ஏத்தாட்டேன். இதுல நீங்க மெட்டா டேக்ன்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப மெட்டா சார்ட்ன்னு இருக்கு. மெட்டா நேம்ன்னு சொல்லி இருக்கு. இது நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். இருந்தாலும் திரும்ப ஒரு தடவ நான் பேசிக்கொள்றேன். இந்த மெட்டால இன்னும் சில விஷயங்கள நாம என்ன செய்ய வேண்டாம், மெட்டா டேக்குக்காக யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த மெட்டால நீங்க பாருங்க. இப்ப இந்த மெட்டா டேக்க யூஸ் பண்றதால இதுல விளங்குதா? நான் புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்க நீங்க டெக் யூஸ் பண்றதால உங்களுக்கு என்ன பர்ப்பஸ்ன்னு சொன்னா, இப்ப இதுவும் தான் நீங்க உங்களோட வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா சில விஷயங்கள நீங்க சர்ச் என்ஜின் ஊடாக யாராச்சும் சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்ட தேடுறாங்கன்னா, அந்த வெப்சைட்ட தேட போகக்குள்ள நீங்க அவங்க அந்த தேடுறதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மெட்டா டெக்ல வந்து யூஸ் பண்ணணும். இப்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன செய்றாங்க, உங்களோட வெப்சைட்ல சில ஆர்டிகிள வந்து தேடுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி சில கன்டென்ட்ட வந்து தேடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு வெப்சைட்டுக்கு நேம் வைங்களேன். ஒரு ஆப்பிள்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்டோட பேரு apple.com. இப்ப நான் apple.comங்கிற அந்த வெப்சைட்ல சில ஸ்பெசிஃபிக்கான பேஜஸ் வந்து டார்கெட் பண்ணி தேடுறேன். அந்த வெப்சைட்டுக்குள்ள அந்த வெப்சைட் ஹோம் பேஜ்க்கு எனக்கு போக தேவையில்ல. அந்த வெப்சைட்டுக்குள்ள நிறைய பேஜஸ் இருந்தாலும், ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பேஜஸ வந்து நான் டார்கெட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க கிரியேட் பண்ண போக்குல செப்பரேட்டா ஒவ்வொரு பேஜ தானே கிரியேட் பண்ணுவீங்க. அந்த பேஜ் கிரியேட் பண்ண போக்குல நீங்க என்ன செய்வீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல இந்த டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது இப்ப நீங்க மெட்டா டேக் ஒண்ணு கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பேஜுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணி காட்ட வேண்டியிருக்கும். அந்த பேஜ்ல குறிப்பிட்ட நேம்க்குள்ள போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு தானே, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க நீங்க கிரியேட் பண்ணிக்கிற அந்த பேஜ்ல கன்டென்ட்
என்ன விஷயத்த டார்கெட் பண்ணி காட்டுப்படுதுங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்க delete பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி விட்டுறலாம். டைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்தை காட்டுதானே. இப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா, இப்ப செல்லிங் சொல்லி போட்டு இப்ப செல்லிங் வந்து நீங்க என்ன செய்றீங்க, க்ரோசரிஸ் சொல்லி நீங்க இப்படி சில விஷயங்களை நீங்க காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி நீங்க டார்கெட் பண்ணி அந்த வெப் பேஜ்ல சில விஷயங்கள் பேஜ்ல பர்பஸ் என்ன சொல்லி நீங்க டார்கெட் பண்ணி விட்டீங்கன்னா, டைரக்டா என்ன செய்வாங்க, அவங்க கீவேர்டால யூஸ் பண்ணி தேடுற பேஜஸ்க்குள்ளால உங்களுக்கு வருவாங்க. இப்ப நீங்க apple.com செல்லிங் க்ரோசரிஸ் சொல்லி தேடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது கூகுள் சர்ச் என்ஜின் என்ன செய்யுமாண்டா, அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கிற மெட்டா டேக்கால எந்த ஸ்பெசிஃபிக்கான பேஜுக்குள்ள அவங்க போகணும் என்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட தேடுற யூசருக்கு என்ன செய்யணும், கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படும். அப்ப அந்த இடத்துல அவருக்கு தேடி எடுத்துக்கொள்றதுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், நீங்க யூஸ் பண்ற அந்த மெட்டாங்கிற அந்த கண்டென்ட் வந்து அவருக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கொள்ளுங்க. இதை நம்ம லேட் ஆகி நான் லான்ச் பண்ற டைம்ல நம்ம என்ன செய்யணும், டீட்டெயிலா பார்ப்போம். இருந்தாலும் அந்த இடத்துல செல்லு கிடைக்கலைன்னா மறந்துட்டாலும் உங்களுக்கு இப்ப நான் அந்த விஷயத்தை குறிப்பா சொல்லிக் கொள்றேன். இது எல்லாமே வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஸ்பெஷலா வந்து நம்ம யூஸ் பண்ற டெக்ஸ்ட் தான். இந்த டெக் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் வந்து என்னன்னா, இதுக்கு முதல்ல பார்த்தது 70 டெக், இதெல்லாம் வந்து மெட்டா டெக்ஸ் நம்ம சொல்லுவோம். நீங்க உங்களுக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லை, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னா நீங்க கூகுள்ல மெட்டா டெக் அடிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் அதுல பெரும்பாலும் இருக்கும். அடுத்தது இதுக்குள்ள இருக்கிற அந்த நேம் வியூ போட்டுங்கிற கண்டென்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா விளங்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண பர்பஸ் வேற. இது வந்து குறிப்பிட்ட ப்ரௌசருக்கு சில விஷயங்கள் எப்படி காட்டுப்படணும்ங்கிறது காட்டுறது அந்த வியூ போர்ட். அதே மாதிரி கண்டென்ட் வித் டிவைஸ் எல்லாம் காட்டுப்படுற விஷயங்கள்லாம் வந்து இது குறிப்பிட்ட டிவைஸ், அதாவது ப்ரௌசர் எது டிஸ்ப்ளே பண்ணுதோ அந்த டிஸ்ப்ளே பண்ண போற ஒரு கிளைண்ட் ப்ரௌசரை டார்கெட் பண்ணி காட்டுற விஷயங்கள் தான் இந்த மெட்டா டேக். சரிங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷன் வியூ போர்ட் எல்லாம் காட்டுற விஷயங்கள்னா இதுக்குள்ள வர விஷயம் ஒரு கிளைண்ட் பிசி வந்து டார்கெட் பண்றது. இதெல்லாம் வந்து நீங்க பூஸ்டப் வரப்போக்குள்ள அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல வர லெக்சர் வந்து இதை பத்தின விஷயங்களை டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக வேண்டி நான் விஷயத்த சொல்லிக் கொடுறேன். சரிங்களா? இப்ப அந்த டைம்ல கேட்பாங்க, இதை நீங்களா படிச்சுக்கலாம்னு கேட்டா அந்த இடத்துல படிக்கலாம்னு சொல்லாதீங்க. சில விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, நீங்க இந்த கிளாஸ்ல டீட்டெயிலா படிப்பீங்கன்னு சொன்ன விஷயங்கள்லாம் அந்த இடத்துல படிப்பிக்க போற ஆளுக்கு நான் படுத்தி விட்டுருங்க. சரிங்களா? இப்ப இதோட இந்த கண்டென்ட் வந்து நான் முடிச்சு கொள்றேன். இப்ப நம்ம அடுத்த கண்டென்ட் வந்து மூவ் ஆகும். இப்ப பேசிக்கா HTML பத்தி வேற என்னயாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு பேசுறீங்கன்னு சொன்னா நீங்க பேசுங்க. யாருக்கு என்ன சரி நம்ம HTML வேற கண்டென்ட்ஸ் அது உங்களுக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்கா தெரிய வேண்டிய டாபிக் எது சரி இருக்கும்னு சொன்னா நீங்க கேட்கலாம் எனக்கு. இல்லாட்டி நம்ம அடுத்த கண்டென்ட் வந்து CSSக்கு மூவ் ஆகும். யாருக்கு என்ன சரி பேசுறக்கா HTML சம்பந்தமா? நான் பேசுறது எல்லாரும் கிளியரா கேக்குதானே என்ன? ஆமாம் சார், கேக்குது. அப்படி ஒன்றும் இல்லை, கேக்குது. இல்ல. ஓகே. ஏன் எல்லாரும் மௌன விரதத்துல இருக்கிறீங்களா? யாருமே ஹலோ பேசுறாங்க சார். இல்ல. ஹலோ சார். சொல்லுங்க, சொல்லுங்க. சார், இப்ப ட்ராப் டவுன் எல்லாம் வராதா சார்? இப்ப செலக்ட் பண்ற ஆப்ஷன் இப்ப மேல் ஓ! ஃபீமேல் இப்ப பட்டனை செலக்ட் பண்றது தானே, ட்ராப் டவுன்ல செலக்ட் பண்ற மாதிரி வரும் தானே சார்? ஆமா. இப்ப நீங்க வந்து அந்த ஃபார்ம்ஸ்ல வரக்கூடிய சில கண்டென்ட் கேக்குறீங்க என்ன? சார் இப்ப நம்ம ரேடியோ பட்டன் பார்த்தோம், ஓகே. ட்ராப் ஓ! டவுன் ஆப்ஷன் மீக்கும் தானே சார்? ட்ராப் டவுன் லிஸ்ட் பார்க்கணுமா? ஓகே, நான் பார்ப்பேன். பிரச்சனை இல்ல. நான் வந்து இப்ப உங்களுக்கு பின்னால சில நேரங்கள்ல தேவைப்படும் அந்த டைம்ல விடுவோம்னு சொல்லி தான் நான் அந்த கண்டென்ட் விட்டேன். இப்ப உங்களுக்கு அந்த ஆ, கண்டென்ட் தேவைப்படுதுன்னா பார்ப்பேன். பிரச்சனை இல்ல. இல்ல சார், பின்னால பாக்குறேன்டா. ஓகே சார், இஷ்யூ இல்ல. ரைட். பிரச்சனை இல்ல. நான் நம்ம சும்மா பார்த்துட்டு போவோமே. ஓகே. வேறும் சரி உங்களுக்கு யாரும் கேட்கிறதா கேளுங்க. ரைட். இப்ப இவங்க கேட்டாங்க. இப்ப ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நான் கண்டென்ட் போட்டுட்டு ட்ராப் சரிங்களா? இப்ப டாப் டவுன் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். இப்ப இதுல வந்து பெரும்பாலும் அ அப்படி ஒண்ணும் இல்ல. சும்மா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டவுன்லோட் லிஸ்ட் ஒண்ணு வரும். சரிங்களா? இது பெரும்பாலும் நீங்க வேற சாஃப்ட்வேர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகல. இப்ப ஜாவாவோ இல்ல நீங்க C# யூஸ் பண்ண போகல. பெரும்பாலும் டாப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல கிரியேட் பண்ண மாதிரி நீங்க வெப் பேஜஸ்ல கிரியேட் பண்ண விருப்பம்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல இத டார்கெட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா நாம என்ன செய்வோம்னா செலக்ட்ங்கிற டெக்க வந்து நாம யூஸ் பண்ணிக்கொள்வோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இல்லையா? இப்ப செலக்ட்ங்கிற டெக் நான் யூஸ் பண்ண போக்குல அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணது நேம் ஐடி எல்லாம் டிஃபால்ட்டாவே டிஃபால்ட்டா கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நீங்க தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இதை கிரியேட் பண்ணி முடிஞ்சது ப்ரோ நிறைய பேருக்கு விளங்கும் என்னென்ன டாப் டவுன் லிஸ்ட். இப்ப தெரிஞ்ச ஆட்களுக்கு ஓகே, தெரியாத ஆட்கள் சும்மா பாருங்க. இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்னா செலக்ட்ங்கிற டெக்க வந்து காமனா குரூப் பண்ற ஒரு பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல எனக்கு ஆப்ஷன்ங்கிற சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படும். அடுத்து ஆப்ஷன் குரூப் இருக்கு, நான் அதை ப்ரோ பார்ப்போம். இப்ப ஆப்ஷன் என்கிறதுல
நான் ஒரு 4-5 ஆப்ஷன் எனக்கு தேவைப்படுங்கிறதால நான் என்ன செய்றேன் ஆப்ஷன்ல ஒரு 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 4 ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப இதுல பாருங்க. இப்ப செலக்ட்ங்கிற டெக் வந்து கிரியேட் பண்றேன். அந்த டெக்குக்குள்ள நான் ஆப்ஷன்ங்கிறத வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 4 வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்க சிம்பிளா வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லி தந்த வேலைய கிரியேட் பண்ணலாம். இப்ப இதுக்குள்ள இப்ப நான் என்ன செய்றேன்டா, ஒரு வேலை ஒண்ணு கிரியேட் பண்றேன். இப்ப இந்த இடத்துல நீங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்ல யூஸ் பண்ற பர்ப்பஸ் என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க டிஸ்ட்ரிக்ட்ன்னு வாரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்ட்ரிக்ட். ஓகே. நீங்க வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி ஒரு யூசருக்கு செலக்ட் பண்றதுக்கு சில கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்றீங்க. சரிங்களா? இப்ப நீங்க ஸ்க்ரீன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப நான் கிளிக் பண்ண போக்குல கொஞ்சம் சில விஷயங்களுக்கு எல்லாம் காட்டுப்படுத்தானே என்ன? இப்ப இதுக்குள்ள 4 ஆப்ஷன் இருக்கு. ஏன்னு கேட்டா, இப்ப நான் கோடிங்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறேன்? 4 ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த 4க்குள்ள என்ன வரணும்ங்கிறத வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணலங்கிறதுக்காக வேண்டி எனக்கு அவுட்புட்ல என்ன செய்யல. அந்த கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படல. மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க குறிப்பிட்ட உங்களோட டிஸ்ட்ரிக்ட வந்து என்ன செய்ய போறீங்க? செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அந்த அந்த லிஸ்ட்டுக்குள்ள நீங்க காட்ட வேண்டிய விஷயங்கள இந்த இடத்துல ஆப்ஷனா வந்து நீங்க காட்டிக்கொள்வீங்க. இப்ப இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்றேன், இப்ப வந்து கிளம்புங்கிறத வந்து நான் டைப் பண்றேன். ஆ ஓகே. அதே மாதிரி நான் வந்து வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கிற சில டிஸ்ட்ரிக்ட்ட வந்து நான் டைப் பண்றேன். களுத்துறை, அடுத்தது கம்பா. ஓகே. அதே மாதிரி ஒரு ஜப்னா. ஓகே. நான் இப்ப சேவ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் இல்லையா? நீங்க ஆப்ஷன் குடுத்த எல்லா ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணி காட்டப்படும். இதுல நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன செய்யலாம்? சில கன்டென்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்றீங்க. இப்ப இந்த இடத்துல கட்டாயம் நீங்க ஒரு விஷயம் செஞ்சு கொள்ளணும். இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து சும்மா போட்டுக் கொள்ளக்கூடாது. சரிங்களா? இத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் காட்ட போறேங்கிறத நான் காட்டுறேன். நீங்க என்ன செய்யுங்க? கட்டாயம் நீங்க லேபிள் யூஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும். லேபிள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, அது ஒரு 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 ஏதாச்சும் ஒரு கீவேர்ட மென்ஷன் பண்ண மாரி இருக்கும் இல்லையா? இப்ப லேபிள்ங்கிறது இப்ப நீங்க டிஸ்ட்ரிக்ட்னு டைப் பண்ணிக்கிறதெல்லாம் லேபிள் தான். இப்ப லேபிள் போக்குல நீங்க இந்த இடத்துல எந்த பர்ப்பஸ்க்கு அந்த லேபிள் நீங்க யூஸ் பண்ணீங்க எங்க கண்டென்ட் வந்து கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க? இதுல போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல குறிப்பிட்ட சில கண்டென்ட் செலக்ட் பண்ண போகக்குள்ள, இந்த இடத்துல கிளம்புங்கிற ஆப்ஷன வந்து அவர் செலக்ட் பண்றாருன்னா, அந்த கிளம்புங்கிற வேல்யூ வந்து என்ன செய்யாது? உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து விளங்காது. அதனால நீங்க என்ன செய்யணும் கட்டாயம் வேல்யூ ஒண்ணு செட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஷார்ட்டா வந்து சிஎம்பி. நீங்க குடுக்குறதால அந்த கிளம்புங்கிறத வந்து என்ன செய்யும்? டார்கெட் பண்ணிக்கணும். இப்ப கழுத்தறைக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்? இப்ப சின்ன சின்ன ஷார்ட் வேர்ட் என்ன சரி இருக்குன்னா, அந்த வேர்ட நீங்க யூஸ் பண்ணி, அந்த வேல்யூவ வந்து செட் பண்ணி வச்சுக்கோணுங்க. அந்த வேல்யூ வந்து என்ன செய்யும்னா, குறிப்பிட்ட கன்டென்ட்ட வந்து ஐடென்டிஃபிகேஷன் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதே நேரத்துல நீங்க குறிப்பிட்ட யூஸ் பண்ற வேல்யூவும் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது உங்களோட பெர்சனல் டேட்டாவ ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். உங்களுக்கு டேட்டாபேஸ் கான்செப்ட் வரப்போக்குல அந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? இப்படியான விஷயங்கள டீட்டெயிலா பார்ப்பீங்க. ரைட். இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் ஃபார்ம்டு இந்த செலக்ட் டேக் வந்து உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இதத்தான் வந்து நாம என்ன செய்வோம்? ட்ராப் டவுன் லிஸ்ட்ன்னு சொல்லுவோம். வேற என்ன சரி மிஸ் பண்ணப்பட்ட கன்டென்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. பார்த்துக்கொள்வோம். பிரச்சனை இல்ல. இது விளங்கிட்டாது? அடுத்தது நான் நினைக்கிறேன் ஒரு குரூப் வந்து ஒரு ரவுண்ட் இருக்கிற அதுல சரியா நேம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஃபீல்ட் செட் நினைக்கிறேன். சாரி. ஓகே. ஃபீல்ட் செட்ன்னு நினைக்கிறேன். நான் இத சேவ் பண்ணிட்டு பார்க்கிறேன். ஓகே. இதுல பாருங்க இந்த ஃபீல்ட் செட்ங்கிற ஆப்ஷன் வந்து ஒண்ணுமில்ல. ஜஸ்ட் குரூப் என்ற பர்ப்பஸ்க்காக உங்களுக்கு காட்டப்படும். சரிங்களா? இப்ப ஜஸ்ட் ஒரு 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 கன்ஸ்ட்ரைன்ட்க்குள்ள அதாவது ஏதாச்சும் ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள நீங்க கொண்டு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள சில கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக இந்த ஃபீல்ட் செட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஃபார்மோட வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் ஒன்று தான். இதுக்குள்ள டாபிக் வந்து காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் லெஜெண்ட்ன்னு நினைக்கிறேன். சரியா நினைவில்ல. லெஜெண்டா தெரியல பார்ப்போமா கொஞ்சம் இருங்க. லெஜெண்ட் நேம் கொடுத்துருவாங்க. ஓகே இதான். ஃபீல்ட் செட்டுக்குள்ள நீங்க அந்த அந்த குரூப்புக்கு ஒரு நேம் ஒண்ணு செட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல அந்த நேம் ஒண்ணு காட்டுப்படுற இடத்துக்கு பதிலா அந்த குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் காமனா வந்து ஒரு அந்த குரூப் ஸ்பெசிஃபிக்கான நேம் வந்து நீங்க டார்கெட் பண்ணி காட்டணும் வேண்டாம். அந்த ஃபீல்ட் செட்டிங்கிற வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபீல்ட் செட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க அந்த நேம் லெஜெண்ட் ஒன்று காட்டிட்டு அந்த லெஜெண்டுக்குள்ள நீங்க சில விஷயங்களை உங்களுக்கு அந்த குரூப் என்ன நேம்ல காட்டுப்படணும் அந்த பாக்ஸ் வந்து காட்டுப்படணும் எப்படி அப்படியே விஷயங்களை வந்து எந்த இடத்துல என்ன செய்யலாம் மென்ஷன் பண்ணி காட்டலாம். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கலாம் ஃபார்ம்ஸ்ல. இருந்தாலும் அந்த மத்த கண்டென்ட்ஸ் வந்து பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. ஆஹ் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா அந்த டைம்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? பெரும்பாலும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எல்லாம். அவங்களுக்கு பெரும்பாலும் அப்படி கண்டென்ட் மிஸ் பண்ணப்பட்டா ஞாபகப்படுத்துங்க அந்த டைம்ல நான் பார்ப்போம். சரிங்களா? ரைட். இவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்ம இப்ப அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகலாம். ரைட். இப்ப சிஎஸ்எஸ் மூவ் ஆகும் என்ன?
ஓகே, மத்தக்காண்ட யாரும் பேசியிருந்தா பேசுங்க, சும்மா இருக்க வேணாம். சிஎஸ்எஸ். ஓகே.